ஓம் நமோ வெங்கடேஷாய. வர்ச்சுவல் சேவாவில் இன்றைக்கி தரிசனம் பார்த்தோம். 11:45 போல் ஏடிசி சர்க்கிளில் வெயிட்டிங் ஹால் இருக்கும், அதன் வழியாக அலோவ் பண்ணாங்க. பட் வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைக்கல. 12 மணி போல் டிக்கெட் ஸ்கேன் பண்ணி கம்பார்ட்மெண்ட்லேயும் உட்கார வைக்கல. கொஞ்சம் லைன் ஸ்லோவாக போச்சு, பட் மூவிங் தான். மகாத்வாரம் உள்ள என்டர் ஆகிறப்போ சங்கநிதி, மேல குமிழ், மகாத்வார கதவுகளில் சங்கு சக்கரம், ஆஞ்சநேயர், கருடாழ்வார் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு உள்ள நுழைஞ்சு கொடிமரம், சேத்திரபாலகர், வெள்ளி வாயிலில் மேல குமிழ், அதை தாண்டின ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல 2 சேவாக்ஸ் இருந்ததுனால கிருஷ்ணரை பார்க்க முடியல. இதுக்கு தாப்புல ரெங்கநாதரை கும்பிட்டுட்டு கோபுரம் கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு கியூவில் தான் நிறைய கூட்டம் இருந்துச்சு. செகண்ட் கியூ டோட்டலாக ஃப்ரீ, தேர்டு கியூவும் டோட்டலாக ஃப்ரீ. ஸோ பங்காரு வேக்கில் மிடில் கியூவில் ஜாயின் பண்ணி உள்ளே நுழைஞ்சோன்னா லெஃப்ட் சைடில் தூணில் வரக சுவாமி தாயார், அதே தூணில் பேக் சைடில் லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பாங்க. அவங்கள கும்பிட்டுட்டு ரைட் சைடில் கருடாழ்வார், மேலே தசாவதாரங்கள் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு மூலவர் பெருமாள். பொங்கலுக்குன்னு ஸ்பெஷல் இங்கேயும் சங்கராந்தி செய்கிறாங்க. பட் பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் மாதிரி கிடையாது. அதாவது கோயில் உள்ள அந்த பூக்களால் அலங்காரம் அந்த மாதிரிலாம் இல்லை. சுவாமிக்கு ரெகுலராக பண்ணுற மாதிரி நிறைய நகைகளால் அலங்காரம் செய்திருந்தாங்க. பிங்க் அண்ட் ப்ளூ கலர் வஸ்திரம். மிடில் கியூவில் போனதுனால யாருமே இல்லை, நின்று கும்பிட முடியல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மூவிங்லே பொறுமையாக கும்பிட முடிஞ்சது. திருப்பாதம், போக ஸ்ரீனிவாச பெருமாள், வியூகலக்ஷ்மி, பூதகாருண்யலக்ஷ்மி, திருநாமம், சங்கு சக்கரம் எல்லாத்தையும் பார்த்து கும்பிட்டுட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். வரதராஜ பெருமாளை கும்பிட்டுட்டு தீர்த்தம் இன்னைக்கு தீக்ஷிதர் கொடுத்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு சடாரி வாங்கிட்டு பிரகாரம் சுற்றுறப்போ விமான வெங்கடேஸ்வரர் கிட்ட எல்லாத்துக்காகவும் கும்பிட்டுட்டு ஸ்ரீ ராமானுஜர், நரசிம்மர், தாயார் எல்லாரையும் தூரமாக தான் நின்று கும்பிட முடிஞ்சது. மேலே இருக்கிற குபேரரையும் கும்பிட்டுட்டு அகெயின் ரெங்கநாதரை கும்பிட்டுட்டு வெளியில் குட்டி லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம். கரெக்டாக வர்றப்போ ஊஞ்சல் சேவா ஆரத்தி எக்ஸாக்டாக. ஸோ மலையப்ப சுவாமியோட ஆரத்தியும் பார்த்துட்டு வெளியில் வந்து லட்டு வாங்கிட்டு வெளியில் வர்றப்போ கரெக்டாக அவரும் வெளியில் வந்துட்டார். அஜித பிரம்மோற்சவத்துக்காக நாளைக்கு கல்யாணசம், ஊஞ்சல் சேவா, அஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ரதீப அலங்கார சேவாலாம் கேன்சல். ஏன்னா மத்தியானம் மலையப்ப சுவாமி பார்வையிட்டு உற்சவத்துக்காக பார்வையிட்டு மண்டபத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் வீதி உலா இருக்கும் நாளைக்கு சாயந்தரம். திருமலையில் இருந்தால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கோவிந்த கோட்டி புக் இங்கே வாங்கினேன். டீட்டெயில்ஸ் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். 300 ரூபாய் தரிசனம். எனக்கு 2.5 மணி நேரம் போல் ஆச்சு. 3 மணி நேரம் வச்சுக்கோங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனம் எங்கள் கூட வந்தவங்க தரிசனம் பார்க்குற அந்த இடத்துல நேற்று நைட் 8:30 மணி போல் ஜாயின் பண்ணோம், சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ டைரக்ட் சர்வ தர்ஷனம் 15 மணி நேரம் வச்சுக்கோங்க ரஃப்லி. ஸ்லாட்டட் சர்வ தர்ஷனம் 3லேருந்து 5 மணி நேரம், சில பேர் 7 மணி நேரம் கூட சொல்கிறாங்க. வராக சுவாமி கோயிலையும் 1 மணி நேரம் ஆகிற அளவுக்கு நல்ல க்யூ. வாட்டகங்கம்மா கோயிலில் இங்கே மகர சங்கராந்திக்கு லேடிஸ்லாம் பூஜை செய்கிறாங்க கலசம் வச்சு. ஸோ கோயிலுக்கு வர்ற லேடிஸ்க்கு மஞ்சள் சந்தனம்லாம் பூசி பிரசாதம் கொடுக்குறாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. திருநாமம், சங்கு சக்கரம், பெருமாள், ஒரு சின்ன தாம்பூலம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன். மலையப்ப சுவாமியை பார்த்தாச்சு. ஸோ ட்ரெயின் லேட் ஆகிடுமேனா இப்போல்லாம் நந்தி சர்க்கிளில் ஆல்மோஸ்ட் எப்பயுமே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, அதனால் சீக்கிரமாக கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அடுத்து ராமகிருஷ்ண தீர்த்தம், அதுக்கு வரப்போ மற்ற கோயிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறோம். சாரி ஹெவி க்ரௌடு மாதிரி இல்லை. நார்மலாக திருப்பதிக்கு எப்படி க்ரௌட் இருக்குமோ அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குது. பட் பங்காரு வேக்கிலி உள்ளே தள்ளி விடாமல் ரொம்ப ஃப்ரீயாக தரிசனம் பார்த்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது.
இப்போ 4:40க்கு கரெக்டாக இந்த வைபோத்சவ மண்டபத்துலேருந்து மலையப்ப சுவாமி வெளியில் வருவார். சஹஸ்ர தீப அலங்கார சேவாக்கு. வெதர் நார்மலாக இருக்குது. நைட் ஆனால் நல்லா குளிருதுன்னு சொல்கிறாங்க. ஏபி அங்க பிரதட்சணம் செய்தவங்கலாம் நல்லா குளிர்ச்சுன்னு சொன்னாங்க. பட் டே டைமில் நார்மலாக இருக்குது. தேங்க்யூ.